பிரைஸ் தி லார்ட். ஜனவரி 17 இன்றைய வாக்குத்தத்த வசனம். மற்ற எழுதின சுவிசேஷம் 5 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவன் பரிசுத்தமுள்ளவர். நாம் அவரை தரிசிக்க வேண்டுமென்றால் நம் இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று எரேமியா 17:9 நாம் வாசிக்கிறோம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், வெபிசாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பொறாமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. இந்த நாளிலே எந்த பாவம் தேவனை தரிசிக்காதபடி நம்மை தீட்டுப்படுத்துகிறது? இப்படிப்பட்ட தீட்டுள்ள அசுத்தமான இருதயம் எப்படி சுத்தமாகும்? தாவீதை போல் நாமும் இவ்விதமாக ஜெபிக்க வேண்டும். தேவனே, சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும். நாம் அவ்விதமாக ஜெபிக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமான சுத்த இருதயத்தை நமக்கு தந்தருளுவாராக. ஆமேன்.